அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஒழுக்கமாக இருக்கிறோம் இல்லைனா மொட்டை போடுறதோட 4 நண்பர்களே, சூப்பர் சாண்டியோட வ்ளாக் தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. ப்ரைவசி வேலைகள் ஒரு கத்தம் பண்ணும்போதே ஒரு அழைப்பு மருமகளை ஸ்கூலில் விட சொல்லி சேர்னு ரெடியாகி ஒரு ஃபிட் செக்கை போட்டு பிக்கப் பண்ண போயிட்டேன். போகிற வழியில் பெட்ரி லோ ஆகிட்டாப்பில் ஸ்கூலில் விட்டுட்டு பக்கத்துலேயே ஒரு இளநீ சூஸை போட்டாச்சு. வீட்டை வந்து பகல் சாப்பாடை சாப்பிட்டுட்டு நூடுல்ஸ் மண்டியோட கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு வாய்ஸ் ஓவர் எடிட் பண்ண உட்காந்தாச்சு. கையோட ட்ரெஸ்ஸையும் துவைக்க போட்டேன். போட்டது என்னமோ பின்னேரம், முடித்தது நைட் ஆகிடுச்சு. அண்ணனுக்கு ஒரு ஞாபகம் வருது, கூடனே போகிறான். சாஜிட்ட நான் புதுசாக ஒருத்தன் வந்திருந்தான். அவனையும் பார்த்துட்டு அங்கே ஒரு அருமையான காப்பி ஒன்று குடிச்சிட்டு ஜிம்முக்கு போயாச்சு. ஜிம்மில் நமக்கு இன்றைக்கி செஸ்ட்டு, ஷோல்டர், ட்ரைசப் தான் மஜாவாக போச்சு. ஒர்க் அவுட் கேப்ஷனில் கொடுக்குறேன், ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பர்களே. எல்லாத்தையும் வீடியோ எடுக்க முடியல, பழைய வெயிட்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்கள் தரமான செஸ்ட்டை பில்ட் பண்ணணும்னு சொல்லிக்கலாம். நீங்கள் டார்கெட் பண்ண வேண்டியது அப்பர் செஸ்ட்டு. அதோட கிழமை ப்ரோக்ரஸிவ் லோட் பண்ணுங்கள். பொறுமையாக செஸ்ட்டையும் ஷோல்டரையும் ட்ரைசப்பையும் ட்ரைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு பம்ப் செக் பண்ணணுங்கிறதுக்காக கண்ணாடி முன்னாடி போய் நின்றுட்டேன். பம்ப் நம்ம ஓரளவு ஓகே தான் இருந்துச்சு. ஆனால் ரொம்ப நாளைக்கு அப்புறம் விட்டுட்டு இப்படி ஒரு பம்பை பார்க்குறதுக்கு கொஞ்சம் மனசுக்கு திருப்தியாகவும் சந்தோஷமாக இருந்துச்சு. அப்படியோ ஜிம்மை முடிச்சுட்டு நைட் அவுட்னு சொன்னது மைக்கையும் சாச்சிட்டு போயிட்டேன். டயர்டாக இருந்தாலும் சிக்கனை பார்த்த ஒரு இன்றைக்கி ப்ரோட்டீன் இலக்கு அடைஞ்சிடலாம்னு அங்கேயே சரண்டர் ஆகியாச்சு. அப்படியோ பாபிக்கு போகிற செட்டப் பண்ணி கொடுத்துட்டு சமைச்சி அங்கேயே சாப்பிட்டுட்டு வீட்டை வந்து தொழுதுட்டு படுத்து தூங்கிட்டேன். நீங்களும் நிம்மதியாக தூங்க. நாளைக்கு பார்க்கலாம். நன்றி.